சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். நல்லபடியா பார்த்து போயிட்டு வாமா. ம், வாடா. புகழ், என்ன புகழ், அம்மா சொல்லிட்டு போறாங்க, நீ சொல்லாமலே போறியே. சரிங்க பாட்டி, நான் போயிட்டு வரேன். ஐயோ புகழ், அகைன் ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். என்ன பாட்டி? என்ன பாட்டின்னு கூப்பிடாதடா, ஆண்டின்னு கூப்பிடுறா ப்ளீஸ். ஏய் கிழவி, இப்போ உனக்கு இடுப்பு உடஞ்சது பத்தலன்னு நினைக்கிறேன். இதோட பெருசா வைக்கிற ஆப்பு. ஓகே ஆண்டி, பாய். குட் பாய். சிவா சார், வாங்க போலாம். ம் சார், நீங்கள் யார் சார் பார்க்கணும்? நான் பிரின்ஸிபலை பார்க்கணும். என்ன விஷயமா சார்? அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எதை பற்றி? அது வந்து சார், நீங்க இருங்க சிவா சார். இங்க பாருங்க, பிரின்சிபல் தான் எங்களை வர சொன்னாரு. இருக்காரா? உள்ளதான் இருக்கு, நீங்கள் போய் பாருங்க. வாங்க சார், போலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார், நான் இந்த ஸ்கூல் பிரின்ஸிபலை சொல்லுங்க. பார்க்கணும். நான் தான் பிரின்சிபால். சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்? சார், இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணை பார்த்துருக்கீங்களா? இவங்களை பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லையே. சார், கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க சார். இங்கே படிக்கிறவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட் யாரோட அம்மாவா இவங்க? இல்லைங்க, இவங்க யாருன்னு தெரியல, நான் பார்த்ததும் இல்லை. சார், ஒருவேளை நீங்கள் மறந்துருக்கலாம். வேணும்னா உங்கள் ஸ்டாஃப்ஸ் யார்ட்டையாவது கேட்டு பார்க்கலாமா? மிஸ்டர், நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் செய்ய முடியாது. இந்த ஸ்கூலில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸையும் எனக்கு நல்லா தெரியும். இவங்கள மாதிரி நான் யாரையும் பார்த்ததே இல்லை. ப்ளீஸ் பிடிங்க. சார், சிவா சார், ஏன் சார்? அதான் இல்லைன்னு சொல்லிட்டாரா? வாங்க போலாம். இல்லை சுரேந்தர், இன்னொரு தடவை கேட்டு பார்க்கலாமே. சார், இல்லைன்னு சொல்லும்போது எத்தனை தடவை கேட்டாலும் இருக்க மாட்டாங்க சார். வேணா வேற ஸ்கூல்ல போய் பார்க்கலாம். வாங்க. அட வாங்க சார். வாங்கோ, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பூஜை ஆரம்பிச்சிடலாமா? ஆனா சாமி, அன்னதானம்லாம் ரெடியாக இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்கு. பூஜை முடிஞ்சதும் அன்னதானத்தை கொடுத்துடலாம். சுவாமி, நீங்க பூஜை ஆரம்பிச்சு கொடுங்க. பேரு நட்சத்திரம் சொல்லுங்க. பேரு சக்தி, ஆ. அஸ்வினி நட்சத்திரம், மேஷராசி. சக்தி நாமதேயஸ்ய அஸ்வினி நட்சத்திராணாம் மேஷராசியாம் ஜாதஸ்ய சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம். கடவுளே, என் பொண்ணை தேடி சிவா மாப்பிள்ள டெல்லிக்கு போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரமா என் மாப்பிள்ள கண்ண என் பொண்ணை காட்டிடுப்பா. என் பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஒண்ணு சேர்த்து வைப்பா. என் பொண்ணை பார்க்காம என்னால பச்சை தண்ணி கூட குடிக்க முடியல. நீதான்ப்பா ஒரு நல்ல வழியை காட்டணும். மேடம், இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்கள நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? உங்கள் ஸ்கூலுக்கு வந்திருக்காங்களா? இல்ல சார், பார்த்தது இல்ல எங்கேயாவது சார். இவங்கள இந்த ஸ்கூல்லயே நான் பார்த்தது இல்ல சார். கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க மேடம். இல்ல சார், நான் இங்க பார்த்தது இல்ல. படிக்கிற பசங்க யாரோடையாவது அம்மாவா? இல்ல சார், நான் பார்த்தது இல்ல. புடிங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் வரேன். சரி மேடம். சரி, வாங்க போலாம். கடவுளே, என் தங்கச்சி சக்தி உயிரோட இருந்தோம் அவ செத்துட்டதா நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப அவ உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சும்
அவளை மறுபடியும் பார்க்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அவ சீக்கிரமே எங்க கூட வந்து சந்தோஷமா வாழணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். சார் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? இல்லையே சார், பார்த்தது இல்லையே சார். சார் நல்லா யோசிச்சு பாருங்க இல்ல, சார். இங்கே எங்கேயாவது அவங்க பார்த்ததில்ல சார். சார் கடவுளே, சக்தி ரொம்ப நல்லவ. அவ என்ன பாவம் பண்ணானே தெரியல. பெத்த தாய், கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்கன்னு நாங்க இத்தனை பேர் இருந்தோம். அவ அனாதை மாதிரி எங்கேயோ போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவ சீக்கிரமே சிவா மாமா கண்ணுல பட்டு எங்க கிட்ட வந்து சேரணும். அப்பதான் எங்களால சந்தோஷமா வாழ முடியும். கடவுளே, நானும் மீனாட்சியும் காதலிச்சோம். எங்களுக்கு கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக தான் சிவாவும் சக்தியும் ஒன்று சேர்ந்தாங்க. இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறோம். ஆனால் சக்தியும் சிவாவையும் பிரித்து வச்சு அவங்க வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாமல் பண்ணிட்டியே. நீ மனசு வச்சா அவங்க வாழ்க்கையில் மறுபடியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருப்பாங்க. தயவு செஞ்சு அவங்கள வாழ்க்கையில் ஒன்று சேர்த்து வை கடவுளே. கடவுளே, சிவா சாரும் சக்தி மேடம் ஒன்றா இருக்கும் போதும் அவங்கள நீ சந்தோஷமாக வாழ வைக்கல. இப்போ அவங்க 2 பேரும் பிரித்து வச்சும் அவங்க நிம்மதி இல்லாமல் இருக்காங்க. அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வச்சு சந்தோஷமாக வாழ வைங்க. கடவுளே, என் சித்தியை நான் போட்டோவில் தான் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்ததே இல்லை. எல்லாரும் சக்தி நல்லவ, எல்லாருக்கும் அவ உதவி செய்வான்னு அவங்கள பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. எனக்கும் அவங்கள நேரில் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு. என் புசி கேட் சித்தி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாரு. என் புசி கேட்டும் சக்தி சித்தியும் ஒன்னா சந்தோஷமா இருக்கிறத பார்க்க எனக்கு ஆசையா இருக்கு. என் ஆசையை நிறைவேற்றுப்பா. தம்பி, இந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஆண்டியை பார்த்துருக்கீங்களா? இல்ல, பார்த்ததில்ல. நீங்கள் இல்ல, இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட் யாரையாவது ட்ராப் பண்ண வந்திருப்பாங்க? நாங்க பார்த்ததில்ல கொஞ்சம் அங்கிள். நல்லா பார்த்து சொல்லுங்களேன். நோ. இந்தாங்கம்மா. அம்மா, அன்னதானம் கொடுக்கறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கு. நீங்க எல்லாரும் போய் அன்னதானத்தை ஆரம்பிச்சிடலாம். சரிங்க. வா மித்ரா, வா மீனாட்சி. சிவா சார், வாங்க உள்ள போலாம். ம். இவங்க தான் சார். இவங்க எங்கள் ஸ்கூலில் படிக்கிற எந்த ஸ்டூடெண்டோட அம்மாவும் இல்லை, நான் இவங்களை பார்த்ததும் இல்லை. சார் கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் சார். இதில் என்னங்க யோசிக்கிறதுக்கு இருக்குது? நான் சொல்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா ஸ்கூல் விடும்போது வந்து வாசலில் நில்லுங்க. பசங்களை கூட்டிகிட்டு போக அவங்க பேரண்ட்ஸ் வருவாங்க, அப்போ செக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு நிறைய வேலை இருக்குது, கிளம்புங்க. சார் சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார். என்ன ஹெல்ப் பண்ண சொல்கிறீங்க? சார் இங்கே ஸ்டூடெண்ட் யாரையாவது கூப்பிட்டு விசாரிச்சு பார்க்கலாமா? அப்படிங்களா? டேய் தர்சன், கமல், இங்க வாங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்க நம்ம ஸ்டூடெண்டோட அம்மாவா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சரி, நீங்கள் போங்க சார். எனக்கு இதை பற்றின எந்த டீட்டெயிலும் தெரியல, நீங்கள் கிளம்புங்க சார். கிளம்புங்க சார், எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ எங்க தேடினாலும் சக்தி உனக்கு கிடைக்க மாட்டாடா. ஏன்னா இது யோகியோட கட்டளை. சார் வாங்க சார் போலாம். இல்லை சுரேந்தர், ப்ளீஸ் சார் வாங்க போலாம். சார் அவர் உங்களை வெளில போன்னு சொல்லாம சொல்றாரு, அப்ப கூட நீங்க அமைதியா இருக்கீங்க. தொலைச்சது என் மனைவியும் குழந்தையும். டேய், அவ இப்ப என் நண்பனுக்கு மனைவியாக போறவடா.
அதுக்காக தான் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க கிடைக்கணும்னா நான் அமைதியாக தான் இருந்தாகணும் சுரேந்தர். என்னமோ சார், வாங்க போலாம். கடவுளே, என் பொண்ணு எங்க இருந்தாலும் சீக்கிரம் வந்துடணும். அதுக்கு தான் இந்த அன்னதானம். எங்களோட இந்த சின்ன காணிக்கையை நீ ஏத்துக்கிட்ட என் பொண்ணு சீக்கிரமா கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்துருப்பா. ஆரம்பிச்சலாம். மீனாட்சி, நீ ஆரம்பி. அவங்களுக்கு சாப்பாடு போடணும். சாதம் எடுத்து கொடுங்க. போதும்மா. ரசம் போடவா? இந்தாங்கம்மா, இன்னும் கொஞ்சம் சாதம் வச்சுக்கோங்க. போதுமா? போதுமா? அம்மா, அன்னதானங்கிறது வசதி இல்லாமல் வறுமையில் இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடுமா. அதை கொடுக்குற நீங்களும் உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கணுமா. அன்னதானம் கொடுத்தா ஏதாவது வேண்டுதல் இருக்கும். உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயம் நல்லபடியாக நடக்குமா. ரொம்ப நன்றிங்க. அன்னதானம் கொடுத்தா ஏதாவது வேண்டுதல் இருக்கும். உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயம் நல்லபடியாக நடக்குமா. ரொம்ப நன்றிங்க. ஏதாவது வேணும்னா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. தண்ணி ஊத்து. சாப்பாடு பிரமாதமா இருக்கு. சாப்பிடுங்க. என்னம்மா அன்னதானம் கொடுக்குறீங்க? ஏதாவது விசேஷமா? எங்க அக்கா காணாம போயிட்டா. அவ சீக்கிரம் கிடைக்கணும்னு வேண்டிட்டு இருக்கோம். அப்படியா? கவலையே படாதீங்கம்மா. எங்க வயிறு நிறையிற மாதிரி உங்க மனசு நிறையிற விஷயம் கண்டிப்பா நடக்குமா. தேங்க்ஸ்ங்க. இங்க கூட கொடு. சார், இவங்களை பார்த்துருக்காங்களான்னு இந்த ஸ்கூலில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் கிட்ட கேட்டு பார்க்கலாமா சார்? சார், எனக்கே தெரியாதுன்னு சொல்கிறேன். ஸ்டாஃபுக்கு எப்படி சார் தெரியும்? ஸ்டாஃப் எல்லாம் அடிக்கடி மாறிக்கிட்டே இருப்பாங்க சார். இந்தாங்க சார், பிடிங்க. இவங்கள நான் பார்த்ததே இல்லை. வாங்க போலாம்.
சிவா சார், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இது வரைக்கும் 30 ஸ்கூல் மேல பார்த்தாச்சு. எந்த ஸ்கூல்லயும் உங்க ஒய்ஃபை பத்தியோ உங்க குழந்தைய பத்தியோ ஒரு க்ளூ கூட கிடைக்கல. எனக்கு என்னமோ நம்ம தப்பான வழியில தேடுறோமோன்னு தோணுது. பேசாம நீங்க சென்னைக்கே போயிடுங்க சார். சிவா சார், இப்போ என்ன சொன்னீங்க? க்ளூ கிடைக்கலன்னு சொன்னேன். இல்லை, அதுக்கப்புறம் தப்பான வழியில தேடுறோன்னு சொன்னேன். எஸ், நம்ம தப்பான வழியில தான் தேடுறோம். சார், அதனால தான் சொல்றேன், நீங்க பேசாம சென்னை கிளம்புங்க. நான் வேணா டிக்கெட் போட்டு தரேன். என் சக்தி எங்க இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சார் சொல்றீங்க? எஸ், சக்தியை நான் பார்த்தது கோயில்ல. எப்பவும் ரெகுலராக ஒரு பொண்ணு கோயிலுக்கு போறானா அது அவள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலாக தான் இருக்கணும். அப்படின்னா சக்தி அந்த கோயில் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் தானே இருக்கணும். அப்படி அங்கிருந்தா என் குழந்தையும் அந்த ஏரியாவில் இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்கூலில் தானே படிக்கணும். கிட்ட இருக்கிறத விட்டுட்டு இப்படி தூரமாக இருக்கிற ஸ்கூலில் தேடினா எப்படி குழந்தை கிடைக்கும்? வாங்க சுரேந்தர், உடனே அந்த ஏரியாவுக்கு போவோம். என் சக்தியும் என் குழந்தையும் அங்கே தான் இருப்பாங்க. வாங்க போகலாம். ஆஹா, என் சக்தியை கண்டுபிடிச்சிடுவான் போல இருக்கே. என்ன பண்றது? சுரேந்தர், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? வாங்க போகலாம். சகல எல்லாரும் சாப்பிட்டாச்சுல? எல்லாரும் சாப்பிட்டாங்க சகல. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுமா? அம்மா, அன்னதானம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. யாருக்காவது பிறந்த நாளா? இல்ல, என் தங்கச்சி காணாம போயிட்டா. அட கடவுளே, அவ திரும்ப கிடைக்கணும்னு தான் இந்த வேண்டுதல்லாம். உங்க வேண்டுதல் கண்டிப்பா பலிக்கும். உங்க தங்கச்சி சீக்கிரமே வந்துருவாங்க. ரொம்ப நன்றிங்க. உங்க வாக்கு அப்படியே பலிக்கட்டும். அப்புறம் அன்னதானம் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடாதீங்க. அங்க நுழைவாயில்ல ஒரு அரச மரம் இருக்கும். அங்க விநாயகரும் நாக தெய்வமும் இருக்கும். அங்க போய் விளக்கு போட்டுட்டு இனிமே எல்லாம் ஊன் பொறுப்புன்னு சொல்லிட்டு போங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. நான் வரேங்க. அம்மா, அங்கதாம்மா. வா வா மித்ரா. பிள்ளையாரப்பா, சக்தி செத்துட்டான்னு இத்தனை நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ சக்தி உயிரோட இருக்கான்னு ஓ அருளால தெரிஞ்சிடுச்சு. இதே மாதிரி எங்க கண்ணுக்கு சக்தியை கூட்டிட்டு வந்து சேர்த்துட்டேன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்களுக்கு சக்தியை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அவளுக்கும் ஒரு குழந்தை இருக்காமே. நாங்க எல்லாரும் பாட்டி, பெரியப்பா, பெரியம்மா, சித்தி, சித்தப்பான்னு உறவு சொல்லி கூப்பிட்டு வச்சு கொஞ்சணும் போல ஆசையா இருக்கு. நீதான்ப்பா எல்லாத்துக்கும் அருள் புரியணும். பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். என் சக்தியை என் மருமகன் கண்ணு முன்னாடி காட்டுப்பா.